எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன். இன்றைக்கி தெலுங்கில் வெளியாகி இருக்கக்கூடிய ஹரிகதா அப்படிங்கிற தெலுங்கு சீரியஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியாகிருக்குது. தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. நல்லா இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து 6 எபிசோடு போட்டிருக்காங்க. 6 எபிசோடும் விறுவிறுப்பாக போகுது. ஒரு இடத்துல கூட தொய்வு இல்லாமல் போகுது. நல்லா இருக்குது கதை. நல்லா பாருங்கள். இந்த கதையை இப்போ நான் சொல்கிற கதையை பிடிச்சிருந்ததுன்னா கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த கதைக்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த சீரியஸில் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து ஒருத்தரை வந்து சுத்தியலால் அடித்து கொலை பண்ணுறான். அவனை வந்து கூப்பிட்டு நீதிபதி கேட்குறாரு. என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஏன்பா உன் பேர் என்ன, உங்கள் வீடு என்ன, உங்கள் அப்பா அம்மா யாருன்னு கேட்குறாரு. எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அப்பா இப்படிலாம் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உனக்கு தண்டனை கொடுத்துருவோம் அப்படிங்கிறான். அவன் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். கடைசியாக அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து அவன் சின்ன பையனாக இருக்கிறதுனால சிறார் பள்ளியில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அப்போ தான் வந்து சொல்கிறான், நான் கை தூக்குறான். ஏன்ப்பா கை தூக்குறேன் அப்படின்னு கேட்டால், எதுக்கு மனுஷனுக்கு மனுஷன் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கட் பண்ணால் அந்த பையனுக்கு வந்து ஜெயிலில் போகிறதுக்காக அவனை இப்போ ஸ்டேஷன் வேனில் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. வேனில் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 போலீஸ் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து இவனை ரொம்ப கடுப்பேற்றி பேசிகிட்டே இருக்கார். அதில் ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுறான், அவர் வச்சிருக்க துப்பாக்கிலேருந்து கத்தி எடுத்து அவர் கழுத்துலேயே ஒரே சொருகு. அந்த போலீஸு அந்த இடத்துலேயே துடிச்சு இறந்து போயிட்டாரு. கூட வந்த 2 போலீஸையும் ஒரு கைதியும் கூட கூப்பிட்டுருப்பாங்க. அவர் 2 பேரும் கத்துறாங்க கிடந்து. தெலுங்கு சீரியஸு ஹரிகதாங்கிற பேர் இது. அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஸ்ரீகாந்த் எஸ்ஐயாக இருக்கார். அன்றைக்கி அவருக்கு கல்யாண நாள். அதனால் மனைவி பார்க்க வந்திருக்காங்க. 2 பேரும் பார்த்து நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னொரு ஊரில் அரக்குங்கிற ஒரு ஊரில் வந்து எஸ்ஐயாக இருக்கார். அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. கல்யாண நாளுக்காக வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்காரு. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு, இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கைதி எதை பிடிச்சி வச்சுருப்பாங்க உங்களுக்கு, போராளி குழுவை சேர்ந்தவங்கள. அந்த போராளி குழுவை சேர்ந்தவங்களாம் அவரை காப்பாற்றுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனை ரவுண்ட் அப் பண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ளே வர ஆரம்பிச்சோன்னா இங்கே ஒரு பெரிய சண்டை நடக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும்பொழுது அந்த போராளி குழுவில் சொல்கிறாங்க, போலீஸெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கைதியை மட்டும் தான் காப்பாற்றிட்டு போகணும்னு சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் அந்த கைதியை அந்த இதை செல்லை உடைக்கிறதுக்காக ஒருத்தர் போய் முயற்சி பண்ணுறாரு. அப்போ ஸ்ரீகாந்த் போய் சண்டை போடுறாரு. இந்த சண்டையில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மனைவிக்கு குண்டடிப்பட்டு அவங்க ஸ்பாட்லேயே அவுட் ஆகிடுறாங்க. ஸ்ரீகாந்தையும் அந்த துப்பாக்கியால் மண்டையில் அடித்து அவரையும் கீழே ஒரு கல்லில் அடிப்பட்டு அவருக்கும் காதில் ரத்தம் வந்து கீழே படுத்துடுறாரு. இது ஒரு பக்கம். அவர் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கார்ல எஸ்ஐ, அவர் யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லி வெளியில் போகிறாரு. வெளில போகும்போது அந்த ஃபோனை வாங்கி பேசிகிட்டு இருக்கா. இது எதுக்கு போனார், என்னத்துக்காக போனார்ன்றதெல்லாம் சீரியஸோட லாஸ்ட் எபிசோடில் காமிப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பார்த்துக்கோங்க. இதை முடிஞ்சோன்னா, அந்த சீன் முடிஞ்சோன்னா அடுத்து இந்த சீனை முடிச்சு அரக்கு வள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அரக்கு கிராமத்தில் தான் ஸ்ரீகாந்தோட ஃப்ரெண்டு எஸ்ஐயாக இருக்கார். அங்கே என்னன்னா 2 பேரை வந்து தலையை வெட்டி முண்டமாக சாகடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு வாட்டர் டேங்கில் போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது அந்த எஸ்ஐயாக இருக்கிறவர் அதை கூப்பிட்டு அந்த பொண்ணை கண்டிக்கிறாரு. இப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுமா அப்படின்னு கண்டிக்கிறாரு. அந்த அம்மா, இல்லை நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஐடி கார்டை காமிக்கிறாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு, நீ நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் கிடையாது, நீ வந்து ட்ரைனிங்கில் தான் இருக்கிற, இதெல்லாம் வந்து நீ எடுக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னா, அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷனாக இருப்பார் பிள்ளைக்கு, ரோடி பயிலாக இருப்பான் பிள்ளைக்கு. அவன் தான் வர்றான். அந்த இதை வந்து இறந்து கிடக்கிறவங்கள பார்க்குறான். யாரை கொண்டு போட்டிருக்கா அப்படின்னா அவர் எஸ்ஐ கேட்குறாரு. இது உங்கள் ஊருக்காரங்க மாதிரி தான் இருக்குது, உங்கள் ஊருக்காரங்க தான் செஞ்சுருக்காங்க அப்படின்றாரு. அதுக்கு அவர் போலீஸ்கிட்ட, நீங்கள் தானே போலீஸு, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு அங்கேருந்து. அப்புறம் பார்த்தா எதால் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கோடாரி கிடக்கு. இது மாதிரி கிடக்குது. பரசுராமர் வச்சுருப்பார்ல ஆயுதம், அந்த அங்கே இருக்குது. அது பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது, சுவாமியில் வச்சுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் அந்த ஊர் பெரியவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அது மாதிரி ஊரில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார், இதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா, அந்த ஊரில் குறி சொல்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட வாங்க போய் அந்த அம்மாட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு மலையை காமிக்கிறாங்க. இந்த மலையை காமிச்சா அங்கே குறி சொல்கிற ஒரு அம்மா இருக்கும் போல இருக்குது. அங்கே போகிறாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, சாமி தாண்டா அவதாரம் எடுத்து வந்திருக்காரு, இந்த ஊரில் நிறையா கொலை நடக்க போகுதுரா, சம்காரம் நடக்க போகுதுரா, ரத்தக்காவு வாங்க போகுதுரா அப்படிங்குது. ஆனால் அந்த அம்மா கண்ணே இல்லை, 2 கண்ணும் குருடாக இருக்கும் போல இருக்குது. அது எப்படி கண்ணு தெரியாமல் அந்த அம்மா இப்போ சொல்லுதுன்னு தெரியல, அப்படி ஒரு குறி சொல்லுது அந்த அம்மா. அதுக்கு பரிகாரம்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஊர் பெரியவரும் செஞ்சுருவோமா, எதாக இருந்தாலும் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் அந்த கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள். அந்த பொண்ணு ஜாக்கிங் போகும்போது அங்கே இந்த ஊரில் ஒருத்தர் மைனர் மாதிரி இருப்பான் இருக்கு. அவன் வந்து அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப உருகுறான். ஆஹா, இந்த பொண்ணு கிடைச்சா தேவலாமே அப்படின்னு சொல்லி உருகிட்டு இருக்கான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி ஒரு நாடகம் போட போகிறான். பக்கத்தில் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறான். இன்றைக்கி ஒரு நாடகம் ஒன்று போட போகிறாங்கன்னா வாங்க நாங்கள் முதல்ல போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அப்போனா நாடகம் ஆரம்பிக்குது. அங்கே யார் நடிக்கிறா அப்படின்னா நம்ம ராஜேந்திர பிரசாத் அண்ணன் தான் நடிக்கிறாரு. அவர் இது என்ன நாடகம்னா பக்த பிரகலாத நாடகம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சீரியஸில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அந்த நாடகத்தில் வந்து மாரி அவர் வந்து ராஜாவாக நடிக்கிறாரு. நாடகத்தில் தன்னுடைய பையனான பக்த பிரகலாதன்ட்ட நீ வேதம் படிச்சுட்டு வந்திருக்கா, வேதத்தை பற்றி பெருமைகளை சொல்லு அப்படின்றாரு. அப்போ அந்த அவருடைய பையன் வந்து விஷ்ணுவை பற்றி ரொம்ப அதிகமாக பாடுறாரு. பாடினோடனே நீ எங்கிட்டே விஷ்ணுவை பற்றி பாடுறியா,
இவனை அழைச்சி கொண்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்றாரு. இந்த நாடகத்தை அந்த மைனரும் பார்க்க வந்திருக்காரு, வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த ஊரில் ஒரு மருத்துவ வச்சு மாதிரி இருக்கா, அவரும் வந்து பார்க்குறா. இதெல்லாம் முக்கியமான கேரக்டர், நோட் பண்ணிக்கோங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மைனரோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய செட்டப் ஒன்று வீட்டில் இருக்குது, ரெடியாக இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்றாரு. இந்த உடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. போகிற வழியில் பைக் ரிப்பேர் ஆகிடுது. அதை பைக் அப்படியே நிப்பாட்டி போட்டு காட்டு வழியாக போயிட்டுருக்காரு. போகும்போது ஒரு மரத்துக்கு பின்னாடிலேருந்து ஒரு பெரிய ஒளி மாதிரி வருது. ஒளி வந்து அங்கே ஒரு நரசிம்ம அவதாரம் வேஷம் போட்ட ஒருத்தர் வர்றாரு. அப்படி நரசிம்மமூர்த்தி மாதிரியே இருக்கார். அவர் வந்து அந்த மைனரை அப்படியே தலைகீழ தூக்குறார். தூக்கி தலைக்கு மேலே தூக்கி அப்படியே மடியில் உட்காந்து வச்சு சம்ஹாரம் பண்ணுறாரு. அது அந்த வந்தான் பாருங்கள் அசிஸ்டண்ட், அவன் பார்த்து மிரண்டு போகிறான். அவன் என்ன நினச்சிக்கிறான், உண்மையிலே நரசிம்மர் தான் வந்து சம்ஹாரம் பண்ணுறாரு. வந்துட்டான், பார்த்துட்டேன் சாமியை, சொகப்பனை பார்த்துட்டேன்னு சொல்லி அந்த இதை நினச்சி புழவிட்டே இருக்கிறான். திமுறான் கடந்து, மருந்து குடிக்க மாட்டேன்னு எவ்வளோ சொல்லி அவங்க கேட்கல. என்ன பைத்தியம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நான் உங்களை கூட்டு போகிறேன், சாமி இருந்த இடத்துக்கு, சாமி வந்தார்ல அந்த இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போய் எல்லோரும் காமிக்கிறான். வாங்க, சாமி இந்த இடத்துல தான் வந்தார், இந்த மரத்தில் தான் வந்தார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். எஸ்ஐ கேட்குறாரு, என்னடா உளர்ற, சாமின்னு உளர்ற அப்படின்னா, உண்மையிலேயே நான் சாமியை பார்த்தேன், நரசிம்மமூர்த்தி வந்தார், என் குலசாமியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி புலம்புறான். அந்த ஊர் மக்களும் நம்புகிறாங்க, உடனே சாமின்னு நம்பிடுறாங்க அவங்களும். அப்புறம் ஒரு காரை காமிக்கிறாங்க. காரில் நம்ம ஸ்ரீகாந்த் வர்றாரு. ஸ்ரீகாந்த் இந்த ஊருக்கு வர்றாரு, இந்த அரக்குங்கிற ஊருக்கு வர்றாரு. அந்த எஸ்ஐ தானே அவருடைய ஃப்ரெண்டு, இவர் தானே நம்ம ஃபஸ்ட்டு சீனில் ஃபோனில் பேசினார்ல ஒருத்தர், இவர் கூட தான் அவர் பேசியிருப்பார். அந்த எஸ்ஐயை பார்க்குறதுக்காக வர்றாரு. அதை பார்த்தோன்னா, என்ன இந்த ஊரில் ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கண்டுக்காத, இதெல்லாம் கிராமம், கண்டுக்காத அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு மறுநாள் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ரீகாந்த் வந்து ஒரு காட்டில் வந்து நின்றுட்டுருக்காரு, தனியாக நின்றுட்டுருக்காரு, தன்னோட குழந்தையோட வந்து நின்றுட்டுருக்காரு. அங்கே குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அங்கே விளையாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் போது, அவர் இந்த முன்னாடி அடிபட்டுருக்கும்ல, காதில் அடிபட்டுருக்கும் பாருங்கள். காதில் அடிபட்டு சின்ன சத்தம் கூட அவருக்கு அதிகமாக கேட்குற மாதிரி ஒரு, இப்போ சாதாரணமாக சத்தம் கேட்டால் வந்து அவருக்கு அந்த சத்தம் வந்து பல மடங்கு அதிகமாக கேட்கும் போல இருக்குது. அப்போ அந்த மாதிரி கேட்கும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பார். அப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை போய் விளையாடிட்டு இருக்கல, அப்போ 2 நாய் வந்து குலைக்கும். ஐயோ, குழந்தைய காப்பாற்றுறதுக்காக இவர் போய் நிற்பார். அந்த சத்தம் தாங்காமல் இவருக்கு கஷ்டப்படுவார். சரி, நம்மளை கடிச்சாது கடிக்கட்டுமே, குழந்தைய கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பார். அப்போ அந்த ஊர் மருத்துவ வச்சு வருவா. வந்து பார்த்துட்டு ஒரு இந்த மரத்துலேருந்து ஒரு இலையை பிரித்து அதுலேருந்து இந்த சாரை கசக்கி என்ன பண்ணுவா, ஒரு பஞ்சில் நினச்சி அவள் காதில் வைப்பா. அப்போ தான் அந்த சத்தம் கேட்குறது அவருக்கு குறையும். அது சொல்லுவாவே, இது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் குளுமையாக இருக்கும் காதுக்கு, இந்த முன்னாடி சத்தம் கேட்ட மாதிரிலாம் கேட்காது உங்களுக்கு, இந்த வியாதி சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவா. அந்த மருந்து வச்சுக்கோங்க, தீர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க, தீர்ந்து போச்சுன்னா சொல்லுங்கள், நான் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்புவாங்க. நைட்டு அந்த எஸ்ஐ வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. ஒன்றா ஜாலியாக இருந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை கேட்கும், இன்றைக்கி நாடகம் போடுறாங்க, நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்பாவுக்கு தான் உடம்பு முடியலையே, அப்பாவுக்கு சின்ன சத்தம்னால அதிகமாக கேட்குமே, போகக்கூடாது நாடகத்துக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த குழந்தை அடம் பிடிச்சோன்னா அந்த இன்னொரு எஸ்ஐ அவர் என்ன சொல்கிறார், இல்லை நான் அழைச்சிட்டு போகிறேன் ஒன்று, அப்பாவுக்கு தானே முடியல, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ரீகாந்த் அவங்களே பார்க்குறாரு. ஃப்ளாஷ்பேக் சீனு. ஸ்ரீகாந்த்கிட்ட டாக்டர் பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு காதல் அடிபட்டதுனால உனக்கு 2 வருஷத்துக்கு தான் ஆயில், அதுக்குள்ளே ஒரு நல்ல பேரண்ட்ஸாக பார்த்து குழந்தைய ஒப்படைச்சிரு அப்படின்றாரு. அதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு அவர். அந்த சீன் முடிஞ்சோன்னா வந்து நாடகத்தை காமிக்கிறாங்க. நாடகத்தில் இவர் வராகமூர்த்தியினுடைய அவதாரத்தை பற்றி நாடகத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்து அவர் பார்த்துட்ருக்காரு ஸ்ரீகாந்தோட ஃப்ரெண்டு. அப்போ அந்த ஸ்ரீகாந்தோட ஃப்ரெண்டு வந்து ஒரு முக்காடு போட்ட உருவம் வந்து ஏதோ சொல்லுது அவர்கிட்ட. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பி காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போனோன்னே அங்கே ஒரு 20 பண்ணி இருக்கும். 20 பண்ணி அவரை சுற்றிட்டு போட்டு விரட்டுது அவரை. அவர் பயந்துட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே பின்னாடியே போகிறாரு. பின்னாடி போய் ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறாரு. பள்ளத்தில் விழுந்தோன்னே பள்ளத்தில் ஒரே முள்ளாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக முள் குத்தி அப்படியே பீஸ்மேர் முள் படுக்கையில் படுத்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக முள் குத்தி படுத்து கிடக்கிறாரு. அப்போ ஒரு பாம்பு வந்து அவர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுது. அந்த ஸ்ரீகாந்தோட ஃப்ரெண்டு எஸ்ஐயும் இறந்து போயிடுறாரு. இது அந்த நிருபர் பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளும் கீழே விழுந்துடுறா. கேமரா ஒரு பக்கம் விழுந்து அது வந்து ஆஃப் ஆகாமல் அது வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த சீன் முடிஞ்சு போயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பை காமிக்கிறாங்க. அதில் 2 போலீஸ் இருக்காங்க, 2 கைதி இருக்காங்க. இந்த கதையோட ஃபஸ்ட்டில் ஒரு சின்ன பையனை ஒன்று காமிப்பாங்களா, ஒருத்தர் வந்து சுத்திலாலே அடித்து கொலை பண்ணுவாங்க, அவர் கூட சிறார் பள்ளியில் போடுவாங்களா, அந்த பையன் தான் இவர் அழைச்சிட்டு போகிறாங்க போலீஸு. அப்போ அந்த போலீஸில் 2 போலீஸில் ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாரு, இவன்கிட்ட ரொம்ப கடுப்பேற்றுறாரு. கடுப்பேற்றினால அதில் ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, அதுலேயே ஒரு போலீஸை வந்து அடித்து கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுடைய ஊருக்கு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த பையன் கிராமத்துக்கு போய் அவர் இருந்த பழைய வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க அம்மா வாழ்ந்த இடத்த போய் பார்க்குறதுக்காக போகிறாரு. அவங்க அம்மா எல்லாம் முன்னாடியே இறந்துடுறாங்க. அந்த வீட்டில் ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல்லை போய் அவங்க அம்மாவை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அங்கேருந்து வெளியில் வர்றார். இதோட அந்த இதை முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார், எங்கே போய் சேர்ந்தாருங்கிறது தான் கதை. இங்கே அருக்கு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு இறந்து பிறப்பார் பாருங்க, அவர் வந்து ஸ்ரீகாந்த் வந்து தன்னுடைய குழந்தையோட வந்து பார்ப்பார். அவர்
பார்த்து அவருக்கே புரியாது, என்னடா இது நேற்று நைட்டு நல்லா தானடா இருந்தால் நாடகம் தானடா பார்க்க போனான், அவன் இவன் ஏன்டா செத்து போனான், நம்ம வந்த நேரத்தில் இப்படியாடா நடக்கணும், நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸை கூப்பிட்டு இது பண்ணலான்னு செட் பண்ணலான்னு வந்தால் இவன் இப்படி செத்துப்பிட்டானேன்னு சொல்லி அவர் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். அப்புறம் அவனுக்கு தகவலாம் பண்ணி முடிப்பாங்க. நைட்டு இவருடைய பொண்ணு உட்காந்து தனியாக அழுதுட்டு இருப்பா. இவர் தூக்கத்துலேருந்து கிளம்பி என்னடா ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இது மாதிரி நான் தானே நாடகத்துக்கு கூப்பிட்டு போனேன், இதனால தான் அந்த அங்கிள் சேர்த்து இறந்து விட்டார், அவர் நான் தான் அதுக்கு குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து புலம்பிகிட்டே இருப்பா. அவன் இதுக்கிட்ட அவர் ரொம்ப வருத்தப்படுவார். இது எப்படியாவது இந்த கொலையை கண்டுபிடிச்சி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அங்கிளை யாரு கொண்டாங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேம்மா, நீங்கள் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார். மறுநாள் வந்து அந்த வயலில் எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வயல் வழியாக அந்த ராஜேந்திர பிரசாத் அவர் போவார். அவர் கூப்பிட்டு கேட்பாங்க, சாமி என்ன சாமி இதுமாரி கொலையெல்லாம் நடக்குது, என்னம்மா யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர் சொல்லுவார், கொலைக்கான காரணம்லாம் எனக்கு தெரியாது, சாமியோட வரலாறு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த தசவாதாரத்துடைய வரலாறு அவர் சொல்லுவார். அவர் முதல்ல என்ன அவதாரம் வந்ததுன்னு சொல்லி கடைசியில் என்ன அவதாரம் வந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு அவதாரமாக அவர் சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ அந்த ஊர் பெரிய ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தானே அப்படின்னவர் எல்லா மக்களையும் கூப்பிட்டு, யாரும் காட்டுக்குள்ளே நைட்டு போகாதீங்க, கொலையெல்லாம் நடக்குது, தனியாக போனீங்கன்னா கொலை பண்ணுறாங்க, தயவுசெய்து யாரும் காட்டுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லோரும் கேட்டுவாங்க, சரி நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா அவர் அந்த கல்லில் இருக்கிறாரில் அவர் ஒருத்தர் வண்டி சைக்கிளில் போயிட்டு இருப்பார். சைக்கிளில் போயிட்டு இருந்தால் அவர் எதையோ பார்த்துட்டு ஓடிடுவார். ஓடி போய் மக்கள்லாம் கூப்பிட்டு வருவார், வாங்க வாங்க இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு போய் கூப்பிட்டு வருவார். என்னடான்னு பார்த்தா அந்த தலைவர் சொன்னார்ல நேற்று நைட்டு போகாதீங்க யாரும் காட்டுக்குள்ளேன்னு சொன்னார்னா, அந்த தலைவரையே கொண்டு தொங்க விட்ருப்பானுங்க. அந்த தலைவரையே கொண்டு தூக்கில் மாட்டி தொங்க விட்ருப்பானுங்க. என்னடா இது நேற்று என்னடா தலைவர் சொன்னார், தலைவரையே கொண்டு விட்டானுங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். அப்போ அந்த இடத்துக்கு ஸ்ரீகாந்த் வருவார். வந்தோடனே வந்து பார்த்துட்டு இருப்பார். பார்த்துட்டு இருக்கும்போது எல்லோரும் எல்லா ஜனங்கள் நின்றுட்டு இருப்பாங்க, வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு யாரா காரணம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது எல்லோரும் இந்த ஜனத்தில் இருப்பாங்கள்ல அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, இதுக்கு எல்லாம் காரணம் வந்து சாமி தான் காரணம், சாமி தான் எல்லாரையும் கொலை பண்ணுது, சாமி தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்ரீகாந்த் சொல்லுவார், சாமியெல்லாம் ஒரு காரணம் கிடையாது, ஆசாமி தான் காரணம், உங்கள் ஊருக்குள்ளே தான் யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், அதை நான் கண்டுபிடிக்கிறேன் சொல்லுவார் அவர். அப்புறம் என்ன பார்த்தா அந்த மருத்துவச்சி வீட்டில் அங்கே ஒரு அம்மா ஒரு பொண்ணு ஒன்று அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தா அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்தால காட்டுக்குள்ளே, அவளை தூக்கிட்டு வந்து இவளை வச்சு இங்கே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருப்பா அவள். அப்போ இவருடைய அசிஸ்டன்ட் சொல்லுவாள், காட்டுக்குள்ளே செத்து போனவளை தூக்கி எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா அவள் சொல்லுவாள், அதெல்லாம் உயிரோட பொழைச்சி வருவா, நீ செவனேன்னு வாயை குத்திக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாத, இங்கே செவத்துக்கு கூட காது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அவள். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, செவனேன்னு இரு அப்படின்னு சொல்லி அவள் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாள். அப்புறம் இங்கே ஸ்ரீகாந்தை காமிப்பாங்க அவங்க. இவர் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்த அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார், அந்த ஏட்டையாட்ட பேசிகிட்டு இருப்பார். இது எப்படி எல்லாம் இறந்துருப்பாங்க, என்ன காரணமாக இருக்கும், யார் கொலை பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, கடவுள் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லுவார். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ஒரு கணக்காக போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் என்ன காரணமாக இருக்குன்னு அவருக்கு ஒன்றும் புரியாது அவருக்கு. அப்போ வெளியில் ஒரு குரல் கேட்கும், என்ன நம்பி வெட்டி பார்த்தோம்னா அங்கே ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கோம், இதுமாதிரி வந்து என் பையனை வந்து அநியாயமாக கொண்டுட்டாங்க, என் பையன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த நாடகத்தை தான் பார்க்க போனான், நாடகத்தை பார்க்க போய்ட்டு திரும்பி வரும்போது செத்துவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் போய் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களெல்லாம் போய் விசாரிப்பார். இவங்க என்ன பண்ணாங்க, எப்படி போனாங்க, என்ன காரணம், எங்கே போனாங்கன்னு கேட்பார். எல்லாரும் சொல்கிற ஒரே தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடகம் பார்க்க போனாங்க, நாடகம் பார்க்க போய்ட்டு திரும்பி வரல, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ இவருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, அப்போ அந்த நாடகம் போடுறாங்க பாருங்கள், அந்த நாடகம் போடுற கும்பல் தான் ஏதோ பண்ணுறாங்க இவங்களை அப்படின்னு சொல்லி யோசிப்பார். இவர் யோசிச்சுட்டு நேராக அங்கே போவார். நாடகம் போடுற ராஜேந்திர பிரசாத்தை போய் கேட்பார், யாரையா ஏமாத்துற நீ நாடகம் போடுறப்ப தான் எல்லோரும் சாகுறாங்க, நீ தான் காரணமாக இருக்கணும், என்ன காரணம்னு சொல்லி அந்த பின்னாடியே அழைச்சி கொண்டு போய் அந்த ஓட்டில் அவர் முட்டி கேட்பார். அவர் சொல்லுவார், எப்போ இதுக்கு எனக்கு அதுக்குப்பா காரணம், நானும் அதெல்லாம் காரணம்லாம் கிடையாது, அவங்க நாடகம் பார்க்க வரதுக்கும் செத்து போகிறதுக்கும் நான் எப்படிப்பா காரணமாவேன் அப்படின்னு சொல்லி கேட்பார் அவர். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒருத்தர் வந்து ரேடியோ ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பார் ஒருத்தர். அந்த ரேடியோவில் வந்து வாங்கின்னு ஒரு சவுண்டு வரும். அது சாதாரண காது இருக்கவங்களே, சாதாரணமாக கேட்குற திறன் இருக்கவங்களே வந்து தாங்க முடியாது. இவருக்கு ஏற்கனவே சின்ன சத்தம் பெருசாக கேட்கும்ல, இவரால் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி சத்தம் கேட்கும் இவருக்கு. இந்த சத்தத்தை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், அங்கே ஒரு தொட்டி இருக்கும், தண்ணிக்குள்ளே கொண்டு போய் தலையை விட்டுவிடுவார். அப்படியாவது சத்தம் குறையுதா பார்ப்போம் அப்படின்னா அதுக்குள்ளே அவர் பெரியவர் என்ன பண்ணுவார், அந்த ரேடியோ நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். ரேடியோ நிப்பாட்டினோன்னா அப்புறம் வெளியில் வருவார். வெளில வந்தோன்னே அந்த ராஜேந்திர பிரசாத் வந்து துண்டை கொடுப்பார். துண்டை கொடுத்து தோட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். இதுக்கும் எனக்கும் எந்த காரணமும் இல்லைப்பா, நாங்கள் இதுக்கு காரணமே கிடையாது, நீ ஏதோ தப்பாக நினச்சிட்டு வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணுற நீ அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு ரவுடி காமிச்சாங்களே ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒருத்தன் துண்டா 2 பேர் கழுத்து துண்டா இது பண்ணாங்களே, அப்போ ஒருத்தர் வருவாரில் அவர் தான் வந்து நின்றுட்டுருப்பார். அப்போ வந்து அங்கே அவருடைய ஃப்ரெண்டெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி யாரைப்பா கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவன் சொல்லுவான், என்னுடைய கணக்கு யூகம் கணக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா துரைங்கிற ஒரு பையனை ஒரு பேரை சொல்லுவார், துரையை தான் நீங்கள் கொலை பண்ணுவாங்க அப்படின்னு, அதை எப்படி உங்களுக்கு தெரியும்வாங்க, என் கணக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அவனை தான் கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவனை தான் கொலை பண்ணுவாங்க. இது எப்படி இவருக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அவன் தான் அப்போயே தெரியும் இவருக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாடகம் நடக்கும். ஆக நாடகம் நடக்கும்போது கொலை நடக்கும். அன்றைக்கி ஒரு நாடகம் நடக்க போகுது. என்ன நாடகம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பகவத்கீதையில் வரக்கூடிய அந்த கிருஷ்ணாவதாரத்தை பற்றி நாடகம் நடக்கும். அப்போ அந்த ஸ்ரீகாந்தும் வந்திருப்பார். ஏன்னா நாடகம்லாம் நடக்குதுல, அங்கே தானே கொலையாக நடக்குது. அப்போ நாடகத்தை பார்க்கணும், நாடகத்தை பக்கத்தில் இருந்து பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருப்பார் அவர். அப்போ எல்லோரும் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்க ஒவ்வொருத்தரையாக பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் காமிப்பாங்க. இவர் இப்படி, அவர் அப்படி இப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அவதாரத்தை பற்றி உள்ள கதை. சரி, நான் கிருஷ்ண அவதாரம்னு சொல்லிட்டேன். வாமன அவதாரத்தை பற்றி சொல்லுவாங்க. அந்த குள்ளமாக ஒருத்தர் வந்து 3 அடி நிலத்தை அளந்தார்ல, 3 அடியில் உலகத்தையே அளந்தார் பாருங்கள் வாமனன். அந்த வாமன அவதாரத்தை பற்றி உள்ள கதையானது நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இங்கே எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ரீகாந்த்கிட்ட ஒரு போலீஸ் வந்து சொல்லுவார். எல்லோரும் மப்டியில் தான் இருப்பாங்க. இந்த கூட்டத்தில் வந்து ஒரு 3 பேர் ஒருத்தர் கிளம்புறாரு அவர் அப்படின்னு சொல்லுவார். அவர் கிளம்புறாரு அப்படின்னு சொன்னோன்னா இவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒருத்தர் போலீஸ்கிட்ட சொல்லி அவரை போய் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லுவார். அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் போகும்போதும் ஒவ்வொருத்தரையாக ஃபாலோ பண்ண சொல்லுவார். அப்போ 3 பேர் போனதில் 2 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் போகல, காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணார். அதை பார்க்குறதுக்காக அவர் உடனே கிளம்பி வந்து உள்ளே போவார். அவர் போலீஸ் தடுப்பாருன்னா உள்ளே போகாதீங்கன்னு தடுப்பார். அவர் கேட்காம உள்ளே போடுவார். உள்ளே போய் பார்த்தா அங்கே அந்த ஒருத்தர் தாடிக்கார் ஒருத்தர் உட்காந்தாரு பாருங்க, துரைன்னு சொல்லிட்டு. அவர் அங்கே முட்டிக்கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பார். அவர் முட்டிக்கால் போட்டு ஒன்றும் பண்ணிடாத, நான் நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் என்னடான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் பார்ப்பார். அவர் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பார். பார்த்தா அங்கே அந்த ஒருத்தர் கொடையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பார். இங்கேயும் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கொடையை பிடிச்சிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். இந்த வாமனன் நின்றுட்டு இருப்பார். வாமன நாடகம் தானே நடக்கிறது இங்கே. அது என்னென்னா அந்த கேரள சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தி அவர் வந்து கேட்பார்ல, இதுமாரி நாங்கள் தானம் கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு சொன்னால் 3 அடி இடத்த மட்டும் கொடுன்னு சொல்லி கேட்பார் பாருங்க. அந்த நாடகம் இங்கே ஓடிட்டு இருக்கும். அதே அவதாரம் இங்கேயும் வந்திருக்கும். வாமன அவதாரம் இங்கேயும் வந்திருக்கும். இங்கே 3 அடி கேட்பார். இங்கே இந்த இடத்துல காட்டுக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த துரைக்கிட்ட என்ன சொல்லுவோம், அந்த வேஷம் போட்டிருக்காருல வாமன வேஷம், அந்த சாமி என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா 3 அடி முன்னாடி வான்னு சொல்லி அவனை கூப்பிட்டோம். எதுக்கு அப்படின்னு கேட்பார். நீ 3 அடி முன்னாடி வா, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும். நீ வந்தினான்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நான் முன்னாடி வந்துட்டா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முன்னாடி போகிறதுக்காக முயற்சி பண்ணுவார். அதுக்குள்ளே இங்கே நாடகத்தை காமிப்பாங்க. அப்போ அந்த நாடகத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவார், இதுமாரி வந்து அவர் கொடுக்காதீங்க, உங்களை சோதிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ராஜாட்ட சொல்லுவார். என்ன நீ எனக்கே கட்டளை போடுறியா, நீ தானம் கொடுக்குறது தான் எங்களுடைய பிறப்போட இதுக்கு தானம் கொடுக்கலன்னா நாங்கள் செத்துப்படுவோம்னு சொல்லி அவர் மகாபலி சக்கரவர்த்தி சொல்லிட்டு இருப்பார். இது எப்படி இந்த நாடகம் போயிட்டே இருக்கும். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவர் 3 அடி பர சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அது போகிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பார் அவர். அதுக்குள்ளே அங்கே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே அந்த நாடகத்தையே காமிச்சிட்டு இருப்பாங்க. 3 அடி மெதுவாக நடந்து போவார். அவர் நடந்து முன்னாடியே போவார். அவர் போய் பார்த்து வந்துட்டேன் என்ன சொல்லு அப்படிம்பார். அப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு மரம் வந்து ஒரு அடி. இங்கே என்ன நாடகத்தில்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த 3 அடி கொடுப்பார். அவர் 3 அடி உலகத்தை அளப்பார். முதல் அடி 2வது அடி உலகத்தில் அளந்துட்டு 2 அடியில் நான் உலகத்தில் வந்துட்டு 3வது அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்டு என் தலையில் வை அப்படின்னுவார் அவர். அப்போ அந்த தலையில் அங்கே நாடகத்தில் வைக்கிறதுக்கும் இங்கே மரத்துலேருந்து மேலேருந்து மரம் பட்டு கீழே விழுகிறதுக்கும் சரியாக கொலை நடந்து முடிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் ஒரு இன்ஸ்பெக்டர் நின்றுட்டுருப்பார் பாருங்க, ஒரு போலீஸ் ஒருத்தர். அவர் வந்து வாமன அவதாரம் அந்த வேஷம் போட்டுருக்காருல, அவர் வந்து இவர் வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிப்பார். அவர் என்ன நினச்சிக்குவார், இது சாமி தான் வந்து பண்ணிட்டு போயிட்டுன்னு அவர் நினச்சிக்குவார். அவர் இங்கே உள்ள ஸ்ரீகாந்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்த மரத்தில் மோதி கொண்டோன்னா அவருக்கு வாந்தியே வந்துடும். வாந்தி எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் வந்து பார்ப்பார், யாரா கொலை பண்ணது அப்படின்னு பார்த்துக்கிட்டு சுற்றி வந்துட்டு இருப்பார் பாருங்க. அப்போ பின்னாடி வந்து அந்த மருத்துவ வச்சு ஓடுவாவை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அங்கே வீடியோ வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து வீடியோ கீழே வந்து தானே அடிப்படை எஸ்ஐஸ் ஆகும்போது கீழே விழுந்திருப்பாள். அவளுடைய அந்த கேமரா கிடக்குங்க. அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு போயிடுவார் அவர். அப்புறம் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையை காமிப்பாங்க. டீ கடையில் அந்த ஏட்டையா வருவார். ஏட்டையா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அவர். அப்பா வந்து எல்லோரும் டீ கடைக்காரங்களாம் போய் அவர்கிட்ட கேட்பாங்க, இது மாதிரி என்ன ஏட்டையா இது சாமியை பார்த்தீங்களாம்ல நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் நான் பார்த்தேன், என் 2 கண்ணாலையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். எப்படியா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கதை கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு வந்து சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அவர் நம்ம சாமி தான் அவர் வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ அந்த ஃபஸ்ட்டு சீனில் இவனோட அந்த ஒரு ரவுடியோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் பார்த்துருப்பான்ல நரசிம்மரை, அவன் சொல்லுவான், நான் தான் அப்போவே சொன்னேனே சாமி தான் வந்து கொலை பண்ணுதுன்னு சொன்னேன், நீங்கள் தான் நம்பவே இல்லை, பாருங்க அவரே சொல்கிறார், ஐயாவே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான் அவன். அப்போ அவர் சொல்லுவார், ஏன் நான் பார்த்தது விஷ்ணுடா, நீ பார்த்தது சிவன்டா அப்படின்பாரு. நான் வந்து சிவனை தான் கும்பிடுவேன், எனக்கு சிவனை தான் காமிப்பாங்க, உனக்கு வந்து நீ விஷ்ணுவை கும்பிட்ற, அதனால உனக்கு விஷ்ணு தான் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். நான் போய் எல்லாரையும் ஊருக்குள்ளே சொல்ல போகிறேன்னு சொல்லி அவன் கிளம்பி போவான். இங்கே ஸ்ரீகாந்தை காமிப்பாங்க. ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் இந்த நாடகம் போகிறானே அவன் தாண்டா காரணம், அவனை பிடிச்சி விசாரித்தா சரியாயிருண்டா, ஒழுங்காக சொல்லுவான்டா அப்படின்னு சொல்லி அவனை போய் கூப்பிட்டு வந்து அவர் ராஜேந்திர பிரசாத்தை கூப்பிட்டு வந்து உள்ளே அடின்னு அடிப்பார். ஒழுங்காக சொல்கிறா, நீ தானடா கொலை பண்ணுற எல்லாரையும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எஸ்ஐ வருவார். அவர் யாருடா அப்படின்னா அந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க எஸ்ஐ. அவர் என்ன சொல்வார், இந்த ஊருக்கு நான் தான்டா எஸ்ஐ, இதில் நீ யாரா வந்து உள்ளே புந்தில்லா அவளை பண்ணிகிட்ருக்க, போடா உனக்கு இங்கே பவரே கிடையாது, நீ யாரா நீ அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் அடித்து வரட்டி விட்டுருவார் இந்த எஸ்ஐ. இந்த எஸ்ஐயை பார்த்துக்கங்க, இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா இவன் ஒரு யூக பிடிச்சவன். அவன்
இந்த ஈகோலையும் அவன் கடைசியில் செத்து போவான். அப்புறம் ஸ்ரீகாந்த் அனுப்பி விட்டுருவார். அவர் இது என்னடான்னு தெரியாமல் அந்த பெரியவர் முழிச்சிட்டு இருப்பார். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருப்பார். இங்கே என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, வெளில வந்ததுக்கு பிறகு அவர் ஃப்ரெண்டு இறந்தாருல, ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்து அங்கே வந்து ஸ்ரீகாந்த் புலம்பிகிட்டு இருப்பார். அவர் எப்படா இறந்த நீ, நான் உன்னை நம்பியதுனால என் பையனை என் பொண்ணை கொண்டாந்து விடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ இப்படி செத்துப்பிட்டியாடா நீ அப்படின்னு சொல்லி தனியாக போட்டு வந்து புலம்பிகிட்டு இருப்பார். அப்போ அந்த வீடியோ எடுத்தா பாருங்கள் பொண்ணாவை, அது மருத்துவ வச்சு கூட கொண்டு போய் காப்பாற்றிருப்பாள். அவள் வந்து இவனை பார்க்குறதுக்காக வருவாள். இவனை பார்க்க வந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அந்த ஏற்கனவே அடிபட்டு அந்த கேமரா கீழே விழுந்திருக்கும்ல, அந்த கேமராவில் கேசட் கீழே விழுந்திருக்கும். அந்த கேசட்டை கண்டுபிடிச்சி எடுத்துருவாள். எடுத்துகிட்டு கிடுக்கிடுன்னு ஓடிடுவாள். ஸ்ரீகாந்த் மறுபடியும் வந்து அந்த பெரியவரை போட்டு இல்லை கல்லியாக கட்டிகிட்டு இருப்பான், நீ தான் காரணம்னு சொல்லி கட்டிகிட்டு இருப்பான். இது வந்து அவர் வீட்டில் சொல்லி வந்து புலம்பிகிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கேட்பாங்க, என்னையா அது இதாக இருக்குது, இது என்னையா பண்ணுறது, நம்ம இதை விட்டுடுவோம் அப்படின்னு அவர் சொல்லுவாள். அப்போ தான் இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்க ஆரம்பிப்பாங்க. நாடகம் போடுவார் பாருங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பா. ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு செத்து போயிடுவா. பேத்தியை வந்து நல்லபடியாக வளர்ப்பார், நல்லபடியாக பழத்து படிக்க வைப்பார். நல்லபடியாக படிக்க வச்சு அந்த குழந்தைய வந்து டாக்டருக்கு படிக்க வச்சுருவார். டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டு ஊர்லேயே வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாள். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. காலையில் எல்லாருக்கும் போய் வைத்தியம் பார்க்குறது, இரவில் வந்து இந்த நாடகத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு நாடகக்குள்ளோடு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஊரில் ரவுடி ஒருத்தர் காம்பாருங்க. ரவுடியோட அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல, வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது நைட் டைமாக இருக்குது, அதெல்லாம் வரமாட்டா என் பேத்தி அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவள் என்ன சொல்லுவாள், இல்லை இது என்ன, அது உடம்பு இல்லைன்னா நம்ம உடனே போய் பார்க்கணும், யாராக இருந்தாலும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போவாள். நான் சின்ன பொண்ணு இல்லை, எனக்காக நீங்கள் என்னோட கூட எல்லாம் வர வேண்டாம், நானே போகிறேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு கிளம்புவாங்க. அங்கே போய் உள்ளே போய் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாள். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரவுடி பையன் காம்பாருங்க, அவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத இருக்குது. ஸோ உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடப்பாங்க, கை கால் இழந்து போய் படுத்துட்டு இருப்பாங்க. அவள் சொல்லிட்டு இருப்பாள், இது மாதிரி அடிக்கடி இது மாதிரி ஆகிடுதுமா, டவுனுக்கு தான் போய் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அவள் சொல்லுவாள், அது பணம் காசுல இருந்தாலும் வைத்தியம் பண்ண முடியாது, வைத்தியம் குணமாகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தால் தான் வைத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாள். அப்போ அந்த ரவுடி உள்ளே வருவான். உள்ளே வந்து பார்ப்பான் இவளை. அப்போ தான் இவளை பார்ப்பான். பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவனுக்கு இப்படி ஒரு அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி கிறங்கி போயிடுவான். மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவும் அந்த பேத்தியும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ மழை வந்துடும். அப்போ அந்த ரவுடி வருவான், வண்டியில் வரும்போது மழை பெய்யுது, கொஞ்சம் அவங்களை கொண்டு போய் இந்த வீட்டில் விட்டுடுங்க, நாங்கள் 2 பேரும் வண்டியில் ஏறிக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் தாத்தா சொல்லுவார். அவர் சரி வாங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்னு அவன் சொல்லி அழைச்சி கூப்பிட்டு முதல்ல அந்த பொண்ணை ஏற சொல்லுவானுங்க. அந்த பொண்ணு ஏறி உட்காந்தோன்னா அந்த பொண்ணு தாத்தா மேலே ஏறுங்க அப்படின்னு சொல்லுவான். ஏறுறதுக்குள்ளே என்ன பண்ணுவானுங்க, இவரை பிடிச்சி தள்ளி விட்ருவானுங்க. கீழே தள்ளி விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவானுங்க அவனுங்க. இவன் கத்துவா தாத்தான்னு, இவர் ஓடுவா பின்னாடியே அவள் பேரை சொல்லிட்டு ஓடுவார். வைதேகின்னு ஓடுவார். ஓடி போனால் அவன் கொண்டு போடுவான் வண்டியை நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் முட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவான். இழுத்துட்டு உள்ளே போகும்போது அந்த அம்மா பிடிச்சி தடுப்பா, ஒருத்தி படுத்து கிடக்கிறால வைத்தியம் பார்க்க போனாங்க, பிடிச்சி தடுப்பா. அவளுக்கு ஒரே கையிலே ஒரு அடி விழும். அவளுக்கு கையில் அடி விழுந்தோன்னா அப்படியே பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு மேலே அழைச்சிட்டு போயிடுவான். வெளியில் தாத்தா ஓடி வந்துடுவார். வந்து காப்பாற்றுங்கய்யா, என் பேத்தியை ஒன்றும் பண்ணிடாதீங்கய்யா, அவன் நல்ல மாதிரியாவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவார். அவன் விட மாட்டானுங்க. 2 பேரும் வெளியில் நிற்கிறவனுங்க பிடிச்சி தள்ளி விட்ருவானுங்க கீழே. அப்போ அந்த ஒரு ஊர் பெரியவர் வருவார். வந்து வருவார். அவர்கிட்ட போய் இதுமாரி இவன் வந்து என் பேத்தியை மேலே அழைச்சிட்டு விட்டான், தயவுசெய்து காப்பாற்றுங்க என் பேத்தி அப்படின்னு சொல்லி வந்து கற்றுக்குறா. நீ வண்டியில் ஏறுங்க போகலாம், நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். நீங்கள் மேலே வராதிங்க, இங்கே இருங்க, அவங்க பேத்தியை பார்த்து இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்க, நான் மேலே போய் கூப்பிட்டு வரேன் பேத்தின்னு சொல்லிட்டு மேலே போனேன். அவனை ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, தப்புடா, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான், அவனும் பெரிய கூட்டாளிங்க போல இருக்குது, அழைச்சிட்டு இவர் முன்பக்கம் வந்துட்டு போகிற பின்பக்கம் வாசல் வழியாக கூப்பிட்டு கிளம்பிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு ஜீப்பில் போட்டுக்கிட்டு கிளம்பிடுவானுங்க. இவர் ஓடுவார். கிடந்தவர், விட்டுடுங்களா என் பேத்தியை, விட்டுடுங்களான்னு ஜீப்பு பின்னாடியே ஓடுவார். கதறுவார். ஒரு அளவுக்கு மேலே அவரால் ஓட முடியாது. வயசானவரில் என்ன பண்ணுவார் பாவம், அப்படியே ரோட்லேயே படுத்துவார். அட பாவிலாம், என்னடா இப்படி பண்ணுறீங்களா என் பேத்தியை, கேட்குறதுக்கு ஆள் இல்லையாடா உங்களை அப்போ கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறுவார். கிடந்து அவனுங்க வண்டியில் போடுவானுங்க. அவர் முடியாமல் அப்படியே இதிலே உட்காந்துருவார். நடக்க முடியாமல் அங்கேயே இதிலே தரையிலே படுத்துருவார். அவர் சீரழித்து என்ன பண்ணுவானுங்க, இவர் ரோட்டில் படுத்து கடந்து கதறிட்டு இருப்பார். அப்போ அங்கே அந்த இடத்துல ஒரு ஜீப்பு வரும். ஜீப்பு வந்து இந்த தூக்கிட்டு போனானுங்க பாருங்க, பேத்தியை தூக்கி கொண்டாந்து போட்டு போடுவானுங்க அவனுங்க. நான் கண்டிப்பாக செத்துருவேன், நான் கண்டிப்பாக எனக்கு உடம்பு இருக்கிற கண்டிஷன் எனக்கு தெரியும், நான் செத்து போயிடுவேன், தயவுசெய்து இந்த எனக்கு நடந்ததை யாருக்கும் வெளியில் சொல்லிடாதீங்க, ஏன்னா இந்த ஊருக்கு வந்து யாரும் வேலை செய்கிறதுக்கு வரமாட்டாங்க, எனக்கு இதுமாதிரி நடந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஊருக்கு வந்து எந்த டாக்டரும் வரமாட்டாங்க, தயவுசெய்து எனக்கு நடந்ததை யாருக்கும் வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இறந்து போயிடுறாங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே அடுத்து ஒரு நாடகம் போடுறாங்க. நாடகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணாவதாரத்தை பற்றி நாடகம் போடுறாங்க. இந்த நாடகம்லாம் நடந்து முடிஞ்சிடுது. இனிதே கடைசியாக அவங்க எல்லாம் நாடகத்தெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போகும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸ் எஸ்ஐ வந்து, இல்லை உங்கள் மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, யாரும் அந்த நாடக இடத்த விட்டு போகக்கூடாது, எல்லாம் இங்கே இருங்க, இன்றைக்கி நைட்டு யாரும் சாகலைன்னா நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. யாரும் போகக்கூடாதுன்றாரு. அதனால் எல்லோரையும் அங்கேயே உட்காத்தி வச்சிடுறாரு.
அங்கேயே அந்த வில்லனும் உட்காந்துருக்காங்க, ஸ்ரீகாந்தும் உட்காந்துருக்காங்க, அந்த போலீஸும் உட்காந்துருக்கு. யாரும் சாகலை. அவனே அவர் வந்து கேட்குறாரு, யாரும் சாகலை, அப்போ நீங்கள் தான்டா காரணம் அப்படின்றாரு. அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்து ஒருத்தர் இறந்துக்கிட்டு இருக்கிறாருங்க, வந்து பாருங்கள் அப்படின்றாங்க. அப்போ தான் ராஜேந்திர சொல்கிறார், வாங்கடா வண்டி எடுங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. வெளில யாரை கொலை பண்ணி போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்த வில்லனோட பக்கத்துலேயே உட்காந்துருப்பார் ஒரு பெரியவர். அவரை தான் கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. எப்படா நடந்துச்சு இந்த கொலை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிருஷ்ணர் வச்சிருப்பாரில் ஒரு சக்கரம், அந்த சக்கரத்தில் நடுமண்டையை பொழந்து கொலை பண்ணியிருப்பானுங்க. அப்படி இதாக இருக்கும் அது. இது என்னடா தெரியாமல் முடிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் ஸ்ரீகாந்த், எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பின்னாடி கை வச்ச இடம் தெரியும். அந்த கொலை பண்ண ரத்தத்தோடு கை வச்ச இடம் இருக்கும். அது காட்டுக்குள்ளே போயிருக்கும். இது காட்டுக்குள்ளே தானடா போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஓடுவார். அவன் தத்திட்டு ஓடுவார். எந்தெந்த வழியெல்லாம் போனால் தடையை விட்டுட்டு போயிருப்பான். அந்த தடையத்தை பார்த்து காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்க ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போவார் அவர். அங்கே வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும். என்ன உள்ளே போய் பார்த்தோம்னா, இந்த கொலை பண்ணத்துக்காக யூஸ் பண்ணாங்க பாருங்கள் அந்த இது மேக்கப் செட்டு. இது வரைக்கும் நடந்த கொலையில் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ எல்லாமே அங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவருக்கு புரியும், இங்கேருந்து தான் ஒருத்தன் எவனோ வந்து கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பார். அப்போ அங்கே ஒரு உள்ளே வருவான். யாரான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தன் நின்றுருப்பான். யாருன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண வேஷம் போட்டு நின்றுருப்பான் ஒரு பையன். யார் தெரியுமா அவனை? தெரியுதா அவனை? இந்த முன்னாடி ஒருத்தன் கொலை பண்ணாமல் பாருங்கள், ஒரு ஜீப்பில் ஒரு போலீஸை கொலை பண்ணான். அப்புறம் ஒரு 3 பேரை வெட்டி கொலை பண்ணாமல் பாருங்கள். அவன் தான் இந்த பையன். இந்த பையன் அங்கே நின்றுட்டு இருப்பான். நீ தான் எல்லாத்தையும் கொலை பண்ணுறியாடா, அவனை கண்டுபிடிச்சிட்டான்டா, அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறான் வாடான்னு சொல்லி கூப்பிடுவேன். நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். கடவுளா நீ? கடவுள்லாம் இப்போ யாரையும் கொலை பண்ண மாட்டார், யாரடா ஏமாத்துற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார். அப்போ அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நாடகத்தில் ஜிங்சாங் அடிப்பாங்களே, அதை வச்சு அடின்னு அடிப்பான். அடிச்சோன்னா இவருக்கு ஏற்கனவே தான் சத்தம் தாங்காமல் என்ன பண்ணுவார், ஓடி போய் இடம் தெரியாமல் மோதி ஒரு இதில் மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துருவார். அப்போ அவனை பார்ப்பார். பார்த்தா கடவுள் மாதிரி நிற்பான். அவன் 10 கையோடு நிற்பான். அவன் நமக்கே பார்க்கும்போது அப்படி இருக்கும். அப்படி காமிச்சிருப்பாங்க, அந்த இடத்த காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும். ஏன் இதுமாதிரிலாம் நடந்துச்சு, எப்படி நடந்தது அப்படிங்கிறத அவர் கேட்பார். நீ ஏன்டா அப்படி எல்லாரையும் கொலை பண்ணுற அப்படின்னு கேட்பார். அப்போ அவனுடைய ஃப்ளாஷ்பேக் கதையே சொல்லுவான். ஒரு ஊரில் அந்த பையனை அவங்க அம்மாவும் இருப்பாங்க. அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வந்துட்டு இருப்பான். அப்போ அந்த டீ வாங்குறதுக்காக அவங்க அம்மா வந்து அவங்க டீ கடைக்காரர்கிட்ட டீ கொடுங்க, என் பையன் ஸ்கூலுக்கு போகணும், இன்றைக்கி ஒரு நாள் டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி டீ காட்டுக்கு இருப்பான். அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கெல்லாம் டீ வேணுமா, உங்களுக்கு உங்கள் ஜாதிக்கெல்லாம் நான் கொடுக்க முடிய மாட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பாக பேசுவாங்க. இன்றைக்கி என் பையனுக்கு மட்டுமாவது கொடுங்க ஐயான்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவான். அவன் என்ன பண்ணுவான், வந்து ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து எப்படி ஊற்றுறான் பாருங்க, மேலேருந்து ஊற்றுறான் பாருங்க, அப்படி ஊற்றுவான். அதுக்கு அவள் காசு எடுத்து கொடுப்பா. உன் காசை வாங்கி நான் கொடுக்க, எல்லோரும் இந்த காசை நான் வாங்கிட்டு போனாலும் எல்லோரும் எங்கிட்ட டீ குடிப்பாங்களா? அவங்க உன் காசுலாம் எனக்கு வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அவன் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அவனை தனியாக உட்காந்து வச்சு தான் படிக்க வைப்பாங்க. இங்கே ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையும் அவனை சேர்த்துக்க மாட்டாங்க விளையாட்டில். அவன் தனியாகவே உட்காந்துருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா இவனை பார்த்துட்டு என்னடா இப்படி தனியாக உட்காந்துருக்கானு சொல்லி அவள் கூப்பிட்டு இவனோட விளையாடுவா. ஏன்னா அவன் தனியாக உட்காந்துட்ருக்கான், அதனால் கூப்பிட்டு விளையாடுவா. அவன் இது இப்படி போயிட்டே இருப்பான். அவன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது புலம்புவான். இது ஏன் எல்லாரையும் மனுஷங்கள்லாம் அப்படி வச்சுருக்காங்க, ஒரு சில மனுஷங்களை மட்டும் கோயிலுக்குள்ளே விட்றாங்க, நம்மளெல்லாம் விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி புலம்புவான். அப்போ அதை அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருப்பா. அது என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவனுக்கு தரன்னு அழைச்சிட்டு போய் தலையில் தண்ணி எடுத்து கொட்டி, நீ சாமி எதனடா பார்க்கணும், உனக்கு வாடா அவனை அழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் மதில் மேலே ஏற்றி இறக்கி விடுவா. நீ அங்கே போய் சாமிகிட்ட நீ என்ன கேட்கணுமோ கேளு அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி விடுவா. உள்ளே போன பையன் என்ன பண்ணுவான், அங்கே போயிட்டு அந்த சாமிகிட்ட போய் என்ன கேட்பாங்கன்னா, இதுமாரி ஏன் சாமி ஒருத்தர் மட்டும் சில பேர் கோயிலுக்குள்ளே வராங்க, சில பேர் கோயிலுக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க, இது என்ன காரணம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அங்கே உள்ளே வந்து அந்த சாமி வந்து இந்த ஒரு கேப்பில் தெரியும். அதை பார்த்தோன்னா அந்த பேருக்கு சாமி வந்துடும். சாமி வந்தோடனே அவனை அறியாமல் அந்த மணி அடிச்சிடுவான். மணி அடித்தோன்னே சத்தம் கேட்டு ஊர் ஜனங்கள்லாம் வந்துடுவாங்க. இது ஊர் ஜனங்க வராங்கன்னு பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து அவனை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னடா பெரிய பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி பிரச்சனை தூக்கிட்டு போயிடுவாங்க. மறுநாள் காலையில் ஸ்கூலில் காமிப்பாங்க. ஸ்கூலில் வந்து வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு அதுக்கு யாருன்னு சொல்லி கேட்பார். இவன் கையை தூக்கிட்டு நான் சொல்கிறேன்னு அவர் வந்து காதிலே வாங்க மாட்டார். நீ எல்லாம் சொல்லி நான் பாடம் எடுக்கணுமாடா, நீ போடா அப்படின்னு சொல்லி கிளம்பி அவனை அனுப்பி விட்டுருவாரு. இவன் அப்படியே வந்துடுவான். என்னடா இது, நம்மள்ட்ட கேள்வி கூட பதில் கேட்க மாட்டேங்கிறாங்களா இவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வந்துட்டு இருப்பான். என் வீட்டுக்கு வந்தால் அம்மாவை ஊர் ஜனங்களே சேர்ந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. முக்கியமாக அந்த 3 பேர் தான் அடிப்பாங்க. ஏன் நைட்டு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. கோயிலில் நகை திருட்டு போச்சு, உங்கள்கிட்ட தான் இருக்க சொல்லி கொடுன்னு சொல்லி அடிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியாக அந்த அம்மாவை கொண்டு போட்டுருவானுங்க. கொண்டு போட்டு திரும்ப அந்த அம்மாவை நகையை புடவைக்குள்ள தான் ஒழிச்சு வச்சுருப்பான்னு சொல்லி புடவையை இதுக்கு கலட்டுறதுக்காக போவானுங்க. அப்போ அந்த பையன் கோவப்பட்டு அதில் அந்த 3 பேரில் ஒருத்தனை கொலை பண்ணிவிடுவான். திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் மிச்சம் இருக்கவங்களையும் கொலை பண்ணிட்டு இருப்பான். இந்த விஷயத்தை ஸ்ரீகாந்த் சொல்லுவான். அப்போ ஸ்ரீகாந்த் எப்போ அதான் கொலை பண்ணி முடிச்சுட்டே மறுபடியும் ஏன்டா கொலை பண்ணுற அப்படின்வாங்க. கொலை பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு கோயில் வழியாக வருவான். அப்போ அந்த கோவிலில் விளையாட்டு கடவுள் தெரிகிறாரு, வாங்க எல்லாரும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே விளையாட்டு கடவுளாக வேஷம் போட்டுருக்கவர் அந்த இவர் தான் நாடக தாத்தா தான் போட்டுட்ருப்பார். அதை பார்த்துட்டு இவன் கடவுளை பார்த்துட்டு, கடவுள் தான் உனக்கு பிடிக்காத, இப்போ கல் எடுத்து அடிக்கலான்னு போவான். கடவுளை அடிக்க போவான். கடவுளை அங்கே நிற்கிற உருவத்தை பார்த்துட்டு இவனுக்கு சாமி வந்து ஆட்டம் போட்டு மயக்கம் போட்டு கீழே வந்துவான். அவங்க திரும்ப இவனை கிளப்பி விட்டு ஏன்ப்பா நீ மயக்கம் போட்டு விழுந்தான்னு கேட்பாங்க.
அவன் சொல்லுவான், இது மாதிரி உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அதுமாரி எனக்கும் மரியாதை கொடுக்கணும், எனக்கும் அந்த மாதிரி என்னையும் கடவுளாக்குங்க அப்படின்னுவான். அது வந்து நாடகத்தில் போகிற வேஷம்பா, அதெல்லாம் ரொம்ப திறமை வேணும், அதெல்லாம் உனக்கு போட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திரும்ப என்ன பண்ணுவான், அவள் பேத்திகிட்ட போய் ரெக்கமெண்டுக்கு போய் அந்த பேத்தி மூலமாக போய் இந்த நாடகக்குள்ளே சேர்ந்துருவான். அப்போ ஒரு நாள் இப்படி சேர்ந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவங்க அம்மாவுடைய நினைவு நாள் வரும். நினைவு நாளுக்காக நான் ஊருக்கு போயிட்டு வரேன்ட்டு போவான். போயிட்டு நான் அம்மாவை பார்த்துட்டு திரும்ப வருவான் பாருங்கள். வரும்பொழுது அந்த பேத்தி இறந்து போயிடுவான். அவன் தான் அந்த வில்லம் கடத்தி கொண்டு போய் இது பண்ணி இறந்து போயிடுவான். அப்போ தான் உள்ளே வருவான். அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்குள்ளே அவங்க தாத்தா வந்து நானும் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மேலே போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போவார். இப்போ அப்போ போய் என்ன சொல்லுவான், நீங்கள் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க, என்ன கடவுளாக்குங்க, அவர் கடவுள் கொடுக்காத தண்டனையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். முதல்ல ஒத்துக்க மாட்டார். அப்புறம் எல்லோரும் வந்து சொல்லணும், ஒத்துக்குவார். ஒத்துட்டு திரும்ப அவனுக்கு வந்து எல்லா அபிஷேகம்லாம் பண்ணி பொண்ணுலாம் போட்டு எல்லா ஆயுதத்தையும் அவன் கையில் கொடுப்பாங்க. அதில் இருந்தால் அந்த கொலையானது ஆரம்பிக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த பரசுராமர் வச்சிருக்காரில் அந்த ஆயுதத்தை முதல்ல கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த முதல் கொலை அந்த ஒருத்தவங்க வந்து தலையை வெட்டி கொலை பண்ணுவானுங்களா 2 பேரை, அந்த முதல் கொலை அப்போ தான் ஆரம்பிக்கும். இப்படி கதை சொல்லி முடிக்கிறான். இதை கேட்டு மறுநாள் காலையில் ஒரு ஸ்ரீகாந்த் கிளம்பி வருவார். கிளம்பி வந்து அந்த ஒரு தாத்தாட்ட சொல்லுவார், தயவுசெய்து இந்த கொலையெல்லாம் நிப்பாட்டுங்க, என்னமோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன ஒரே ஒரு கொலை தான், அதை பண்ணிவிட்டு நாங்கள் முடிச்சுடுவோம், அதுக்கு அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்குறேன், நான் போலீஸ் தான், நான் தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவர் சொல்லுவார், உங்கள் சட்டம் இப்போ என்ன பண்ணுது தெரியுமா, அது எல்லாமே எனக்கு தெரியும்டா, நீ போட உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். இது என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த எஸ்ஐ வந்து அந்த ஊர் தலைவர் ஒருத்தன் இருக்காமல் பாருங்கள், அந்த வில்லன், அவங்ககிட்ட போய் பேரம் பேசுவான். அவனை கொலை பண்ணாமல் இருக்கணும்னா எனக்கு ஏதாவது நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், என்ன சரி என்ன வேணும், உனக்கு எவ்வளோ பணம் வேணும் நான் கொடுக்குறேன்னுவான். நீ பணம்லாம் கொடுக்க வேண்டாம், எனக்கு முன்னாடி நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு இந்த போலீஸுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இவனை விட வந்து ஒரு ஆள் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய போலீஸ், அந்த அளவுக்கு ஈகோ பிடிச்சவன். அதனால் எனக்கு நீ பணம்லாம் எனக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சின்னா அவன் சொத்தே பத்தாது, அதனால் எனக்கு முன்னாடி கொஞ்சம் நீ அடக்கி வாசிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் உன்னை அப்படின்னு சொல்லி இவனை வந்து அன்றைக்கி நைட்டு ஒரு நாடகம் நடக்க போகுது, அதுக்காக கூப்பிட்டு போவோம். அது என்ன நாடகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு இல்லை சாரி பகல்லே நடக்கும். அவர் முன்னாடியே அவர் சொல்லியிருப்பார், தாத்தா இந்த ட்ரிப்பு வந்து கொலை வந்து பட்ட பகலில் நடு ரோட்டில் நடக்கும்னு சொல்லி ஸ்ரீகாந்தில் சொல்லியிருப்பார். அதனால் பட்ட பகலில் ஒரு நாடகம் நடக்கும். அது என்ன நாடகம்னா கல்கி நாடகம். அந்த விஷ்ணுடைய அவதாரத்தில் கடைசி அவதாரம் கலியுகத்தில் அவதாரம் எடுக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்களே, கல்கி அவதாரம், அதில் கொண்டாந்து முடிச்சிருப்பாங்க. அந்த அவதாரத்துக்கான கதையானது உள்ளே சொல்லிகிட்டு இருப்பார் அவர், எப்படி கல்கி அவதாரம் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ எல்லாம் வருவாங்க, அந்த தலைவர், போலீஸு, ஸ்ரீகாந்த் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. நாடகம் ஓடிட்டுருக்கோம், எல்லாம் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன அப்போ அந்த பையன் அந்த கல்கி வேஷம் போட்டுட்டு வந்து பெரிய அருவா ஒன்று வச்சுருப்பான். அருவா வச்சுட்டு அந்த வில்லன் இருக்கான் பாருங்கள், வில்லனை கொலை பண்ணுறதுக்காக பின்னாடி ஆளும் வந்து வெட்டுறதுக்கு வருவான் பாருங்கள். வர நேரத்தில் அந்த போலீஸ் அவனை பிடிச்சி அமைக்கிடுவான். அதனால் அவன் தப்பிச்சிருவான். அப்போ அவன் போலீஸ் விரட்டிட்டு பின்னாடியே ஓடுவான் அவன். அப்போ எல்லோரும் போலீஸும் அவன் பின்னாடியே ஓடுறதுக்கு போவாங்க. அந்த அவர் பெரியவர் சொல்லுவார், ஒரு வேட்டையா, அவனுக்கு சாவு நெருங்கிட்டு அவனை விட்டுரு, அவன் போட்டு விடுவான், நீங்களாம் போகாதீங்கடான்ட்டுருவார். இங்கே காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விரட்டிட்டு ஓடுவானுங்க. போன நேரத்தில் அந்த போலீஸ் அவனை சுட்டுருவார். அவனை சுட்டுட்டு உட்காந்துருப்பார். அடுத்ததும் சுடுறதுக்காக போவார். மேலேருந்து ஒரு கயிறு வந்து போட்டு இது பண்ண அந்த மருத்துவ வச்சு வந்து இந்த போலீஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா அவன். அப்போ வந்து அவன் அந்த மருத்துவ வச்சு அடித்து போட்டுருவான். அடித்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஸ்ரீகாந்த் வந்து அவனை அந்த அம்மா அவளை பிடிச்சி காப்பாற்றிடுவார். ஸ்ரீகாந்த் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் அந்த 2 குண்டு பட்டு கீழே விழுந்தான் பாருங்க. அவன் வந்து அந்த போலீஸ் மேலே ஏறி உட்காந்து வாயாலேயே கட்டிச்சு, இந்த நெஞ்சை கடிச்சு குதறி சாவடிச்சிருவாங்க அவனை. அப்படியே புட்டிச்சு அப்படியே துடிக்க வச்சு இது பண்ணி அப்படியே படுக்க வச்சு சாவடிச்சு அப்படியே அந்த தொண்டையே கடிச்சு துப்பிடுவான். அப்படி ஒரு கொடூரமான ஸ்ரீகாந்தெல்லாம் அந்த இடத்துல நல்லா நடிச்சிருப்பார். அப்படியே வாந்தி வர மாதிரி அப்படியே பிரமிச்சு போய் நடிச்சிருப்பார், நல்லா நடிச்சிருப்பார் அந்த இடத்துல. அந்த இது இப்போ நடந்து முடிஞ்சோடனே நம்ம திரும்ப வந்து அவன் அப்படியே ஸ்ரீகாந்த் மடியிலே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்து ஸ்ரீகாந்த் மடியிலே விழுந்து இறந்து போயிடுவான். இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு செத்து போவான். இது என்னத்தை சொன்னான் அப்படிங்கிறத பின்னாடி காமிப்பாங்க அவங்க. அடுத்தது என்ன ஆகும், இங்கே என்னென்னா இந்த பெரியவர் வந்து எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் கொலை பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் அந்த ஊரில் இருக்க முடியாது, எல்லோரும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்புடா, கடைசி வரைக்கும் அவனை கொலை பண்ணவே முடியல, அந்த வில்லனை கொலை பண்ணவே முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார் அவர். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம இங்கே இருந்தால் என்னமோ அவமானமாக போயிடும், அவனை ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாரையும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பொருளை எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அவர் எந்திரிச்சு அந்த இடத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவரும் கிளம்பி போகிறதுக்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. கிளம்பி போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துக்கு அதே வில்லனும் வருவான். திரும்ப வண்டி எடுத்துகிட்டு வருவான். வந்து அவர்கிட்ட வந்து ஒரு செய்கையை பண்ணிட்டு போவான், அப்போதையா அவனால் எனக்கு கொல்லப்பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படி அவன் அந்த இடத்த கிராஸ் பண்ண போகும்போது அங்கே ஒருத்தர் குதிரையில் வருவார், முகமுடி போட்டுட்டு வந்து அந்த வில்லனை ஒரே வெட்டு தலையை துண்டாக வெட்டி தூக்கி போட்டுருவார் அவர். அந்த தலை வந்து இவர் போகிற மாட்டு வண்டி முன்னாடியே வந்து விழும். இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் இது சாமி வந்துட்டார், சாமி இருக்குது அப்படின்ட்டு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவான், செதற தேங்காய் உடைப்பான். இது இப்படி நடந்து முடிஞ்சோடனே அவர் என்ன பண்ணுவார், அங்கே அந்த முக்காடு போட்டு தானே வெட்டியிருக்காரு ஒருத்தர், அவர் அங்கே போட்டு திறந்து பார்த்தா நம்ம ஸ்ரீகாந்தா இருப்பார். அவர் தான் வந்து குதிரையால் வந்து வெட்டியிருப்பார் அவர். அதோட அந்த இது முடிக்கிறாங்க. அவர் அந்த அது வெட்டி முடிச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த தாத்தா அப்போ தான் வந்து அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதியாக அவர் பெருமிச்சு விடுவார்.
பெருமூச்சு விட்டுட்டு உள்ளேருந்து வைதேகி அப்படின்னு கூப்பிடுவாரு. பார்த்தா அந்த ஸ்ரீகாந்தோட பொண்ணு வந்து அங்கே இருக்கும். இது என்னடா காரணம்னு பார்த்தா, முதல் நாள் நைட்டு வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார், அவங்க அந்த தாத்தாவோட வீட்டுக்கு போய்ட்டு தன்னோட பொண்ணை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் கடைசியாக முடிக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்குல்ல, அதான் அந்த கடைசியாக அந்த கொலை ஒன்று இருக்குல்ல பேலன்ஸ், அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு 2 வருஷம் தானே ஆயுள்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த குழந்தைய இங்கே ஒப்படைச்சிட்டு அவர் வந்து அதை செய்கிறதுக்காக வந்திருப்பார். சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சுருவார் அவர். இருங்க க்ளோஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருப்பார்ல, ஸ்ரீகாந்தனுடைய ஃப்ரெண்டு எஸ்ஐ, அவர் எப்படி கொண்டாருன்னு தெரியலையே, அவன் ஏன் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அப்போ இந்த வீடியோ எடுத்த பொண்ணு இருக்கா பாருங்க, நிருபர், அதை எடுத்துக்கொண்டு போய் கேசட்டை போட்டு பார்த்துருப்பான். அதில் எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது வரும். அதை எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் எல்லா பண்ணியும் சேர்ந்த பள்ளத்துக்குள்ளே தள்ளி கொலை பண்ணியிருக்கோம். இது அவர் கொலை பண்ணலைங்கிற விவரத்தை தான் அந்த பையன் ஸ்ரீகாந்துக்கு அதில் சொல்லியிருப்பான். இதை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு அந்த எஸ்ஐகிட்ட தான் வந்து பேத்தியை காப்பாற்ற சொல்லி வந்து பெரியவர் கேட்டிருப்பார். அது பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லியிருப்பார். என்னால் பண்ண முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். பண்ணிட்டு தான் அவர் அடுத்த வேலையை பார்த்துருப்பார். அதனால தான் அவன் அந்த ஃப்ரெண்டையும் அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க. அது சுவாமியே கொலை பண்ணியிருக்கிறதா காமிக்கிறாங்க அந்த சீரிஸில். இதுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி என்ன பண்ணுறா, இன்னும் கொலை முடியலடா, இன்னும் கொலை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சீரியஸை முடிக்கிறாங்க. அடுத்த பாகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த சீரியஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் குறை இருந்தால் சொல்லுங்கள், அதை திருத்திக்குவோம். எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த எபிசோடை இதை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.